ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒருத்தரு, "உனக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு சந்தோஷம் கேக்குதா?" அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்ட உடனே, எனக்கு அப்படி ஒரு கத்தி அழுதுட்டேன் அந்த வீட்டுக்குள்ள. அப்ப என் பொண்ணும், என் பையனும் ஓடி வந்து ஹக் பண்ணி, சமாதானப்படுத்திட்டு என் பொண்ணு சொன்னா, "நீ வந்து ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட அப்படின்னா, எங்க 2 பேத்தையும் வந்து சூசைட் பண்ணி மீன் எங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம போயிரும். என்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போயிறாத. எனக்காக, என் மித்திரனுக்காக நீ வாழு. உன்னை விட்டா எங்க 2 பேத்துக்கு யாருமே இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹரிஷ்மிதா வந்து என்னை ஹக் பண்ணி அழுதா. அந்த டைம்ல இருந்து நான் வந்து யாரோட பேச்சுக்கும் வந்து இடம் கொடுக்கவே இல்ல. எல்லாத்துக்கும் நோ, நோ, நோன்னு சொல்ல நெறைய பெர்சன்ஸ வந்து என்னோட கான்டாக்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணுனேன். இதுதான் என்னோட லைஃப். இதுதான் என்னோட ரூல் அப்படின்ட்டு வாழ ஆரம்பிச்சேன். மேம் சொன்ன மாதிரி வந்து இதுதான் லைஃப், இதுதான் ரூல் அப்படின்ட்டு வந்து இந்த காலத்து பொண்ணுங்க வாழ்றாங்க அப்படின்னாங்க. வேற வழி இல்ல. சமுதாயம் நம்மள வந்து அப்படி தள்ளிருது. ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்தா மட்டும் தான் நாம வந்து இந்த சமுதாயத்த மீறி, அந்த சடங்குகள், சம்பிரதாயத்த மீறி வந்து நம்ம வாழ முடியும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன்.